வணக்கம். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும், கொஞ்சம் இமோஷ்னலாக இருக்கும். அண்ட் எனக்கு கொஞ்சம் ஒரு பிடிச்ச நபர் பற்றி நம்ம பேச போகிறோம். உதய் கோட்டக். உதய் கோட்டக் ரிசைன் பண்ணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தார். பல காரணத்தினால ரொம்ப நாளாக எம்டியாக இருந்தார், ரொம்ப நாளாக சிஇஓவாக இருந்தார். நீ கம்பெனியை ரொம்ப நாள் நடத்தியாச்சு, நீ வெளியில் போய் ஆகணும்ன்றது ஒரு கட்டாயம். அண்ட் இதுக்கு மேலே கம்பெனியில் ரோல் ப்ளே பண்ண முடியாதுன்றது ஒரு கட்டாயம். ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்னால இவர் கம்பெனி விட்டு வெளியில் போகிறார். என்றைக்குமே நினச்சி பாருங்களேன், நான் ஒரு கம்பெனி ஃபார்மேஷன் பண்ணி அது ஒரு பயங்கரமான லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுனால் அந்த சீட்டு விட்டு நவுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் இப்போ ரீசண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹெச்டிஎஃப்சி அவரும் ரொம்ப வருஷமாக அந்த ஹெச்டிஎஃப்சி சின்ன குழந்தையிலேருந்து தூக்கிட்டு போய் இந்த லெவலில் ஒரு ஜாம்பவானாக நிப்பாட்டிட்டு அவர் வெளியில் போகும்போதும் அவர் சிரிச்சிட்டு வெளில போனார். ஆனால் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அது புரியும். இதே மாதிரி தான் இன்ஃபோசிஸ் சேர்மன் அவரும் ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கிட்டு ஃபைனலாக வெளியில் போகும்போது எப்படி இருக்குன்றது யோசனை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் உதய் கோட்டக். உதய் கோட்டக் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 26 வயசு. நினச்சி பாருங்கள், அவருக்கு 26 வயசு இருக்கும்போதும் 1985 அவர் ஜேபி மார்கன் மாதிரி ஒரு பெரிய பெரிய நிறுவனத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஊரில் இது மாதிரி பேங்க்கு எப்படி எடுத்துகிட்டு வரலாம் நினச்சி பாருங்களேன். ஒரு 26 வயசு சின்ன பையனாக வச்சுக்கலாமே, அந்த வயசு இட்ஸ் சின்ன வயசு தான் அவங்களுக்கு. இன்றைக்கி டேட்டில் கூட அவங்களுக்கு இன்டர்நெட் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, பெரிய மீடியா மீன்ஸ் இருக்குது. அந்த காலத்தில் 1985 நியூஸ் பேப்பரை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அந்த சமயத்தில் இது மாதிரி ஒரு திங்கிங்கோட இறங்கி இருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயன்றது யோசனை பண்ணி பாருங்கள். அவர் பாம்பேயில் 1985 ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் வெறும் 3 எம்ப்ளாயை வச்சுட்டு கம்பெனி ஆரம்பித்தார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அவரோட கம்பெனி பேர் கோட்டக் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபைனான்ஸ். இதுதான் கம்பெனி. பேசிக்காக என்பிஎஃப்சி. அந்த காலத்தில் என்பிஎஃப்சிக்கெலாம் ஒன்றும் பெருசாக ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை, இவர் ஆரம்பித்தார். ஸோ இதுதான் பேஸ். நினச்சி பாருங்களேன், ஒரு 26 வயசு பையன் ஹிந்துஸ்தான் லீவரில் ஒரு மார்க்கெட்டிங் போஸ்ட் கிடைக்குது, நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்குது. அது வேணான்னு சொல்லி இவர் சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கிறார் அந்த காலத்தில். ஸோ அந்த காலத்தில் பேரண்ட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஜாப் கிடைக்கிற பொசிஷனை விட்டு நம்ம வெளியில் ஆரம்பிக்கிறோன்றது பெரிய விஷயம். இவரோட கேபிட்டல் வெறும் 30 லட்ச ரூபா. அப்போ இவங்க போய் நிறைய பேர்த்திட்ட பேசுகிறாங்க. அப்போ ஆனந்த் மஹேந்திரா, நம்ம மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அவர் ஓனர்கிட்ட இன்றைக்கி தான் மனுஷன் துடிப்பாக எல்லாத்தையும் ஜோவலாக நிறைய விஷயத்த உங்களுக்கு தெரியும், ட்விட்டரில் நிறைய விஷயத்த போட்டுட்ருக்காரு. அது இன்றைக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கும் உதய் டாக்கரே கரெக்டாக கண்டுபிடிச்சார். உதய் கோட்டக் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி, சரி நானும் உன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணார். அவரோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர், அவர் பேரும் மிஸ்டர் மஹேந்திரா தான் வரும். அண்ட் அவரும் ஒரு 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணார். இதுதான் பேஸ். அங்கே ஆரம்பித்தது காலப்போக்கில் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிட்டு காலப்போக்கில் இது பேங்காக மாற்றினாங்க. ஸோ அப்படி தான் கோட்டக் மஹேந்திரா பேங்க்ன்றது உள்ளே வந்துச்சு. அண்ட் ஒரு ஸ்டேஜில் ஈவன் ஆனந்த் மஹேந்திரா இந்த கம்பெனியில் ஒரு டைரக்டராக இருந்தார். இங்கே ஆரம்பித்து படிப்படியாக நிறைய விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் நினச்சி பாருங்களா, ஒரு கம்பெனியோட எம்டி டாப் லெவலில் இருக்கிறாரு. இன்றைக்கும் பாட்டம் லெவலில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூனா அவர் காதுக்கு போகும், அவர் டைரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ இதுதான் ஒரு நிறுவனத்தை பெருசாக்கிறதுக்கான ஒரு வழி. ஸோ இதுக்கு நேர்மாறாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸில் டாப் லெவல் டிவிஷன்ஸ் எல்லாம் அவங்க பண்ணிப்பாங்க. யார்? முகேஷ் அம்பானி, அவங்க பசங்க. அண்ட் அதுக்கு அடுத்த லெவலில் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் தனித்தனி ஹெட் இருப்பாங்க. அந்த ஹெட்டு எடுக்கிற டிவிஷன்ஸ் தான் அங்கே. சரியா? ஒன்றுக்கும் அங்கே பர்மிஷனுக்கு வர மாட்டாங்க. அண்ட் அதுக்கு அடுத்த லெவலில் நடக்கிறது அந்தந்த லெவலில் பர்மிஷன் எடுப்பாங்க. வேறு கோட்டக்கில் அப்படி கிடையாது. கடைசி வரைக்கும், இன்ஃபேக்ட் இன்றைக்கி ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும்
அவங்க வந்து எல்லா டிசிஷனுமே வந்து டாப்பில் வந்து எடுப்பாங்க. தட் மீன்ஸ் 1 பாயிண்ட் கான்டாக்ட் இருக்குது. இதுதான் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் அந்த ஆர்கனைசேஷன்ஸ் இன்றைக்கி பயங்கர கட்டுக்கோப்போடு இருக்குது. எந்த காலகட்டத்திலையும் அவங்களது வந்து பெரிய என்பிஎஸ் கிடையாது. அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அப்பயும் ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்லேயும் வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ காலத்தின் கட்டாயம் இவர் ஸ்டெப் டவுன் பண்ணுன்ற ஒரு சிச்சுவேஷன்ஸ். ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் தே கிரியேட்டட் எ ஹியூஜ் வெல்த். இப்போ புதுசாக வர சேர்மேன் வந்து எப்படி இருப்பாங்கன்றது தெரியாது. பட் டெஃபினட்டாக இந்த லெவலில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஏன்னு சொன்னால் இப்போ ஐடிபிஐ பேங்க்கை வந்து இவங்களும் ஒன் ஆஃப் தி மெயின் கண்டெண்டராக இருக்காங்க. தட் மீன்ஸ் ஐடிபிஐ பேங்க்கை பை பண்ணிட்டனால் குவிக்காக அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. தேங்க்யூ உதய் கோட்டக். அண்ட் எங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்தீங்க. கோட்டக்கில் நீங்கள் 1985 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இன்றைக்கி அதோட மதிப்பு வந்து க்ளோஸ் டு அபவுட் 300 crores. பெரிய விஷயம் இல்லை. அடுத்த 300 கோடி எங்கே சம்பாதிக்கலான்றது பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் ப்ரோக்ராம் பாருங்கள். இது மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு பெரிய அமௌண்ட் எப்படி சம்பாதிக்கலாம்ன்றது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க்கோட மந்த்லி சார்ட். தலைவர் போகிறாரு, அவர் போகும்போதும் எங்கே விட்டுட்டு போகிறாருன்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் வந்து 2003 வந்து என்கிட்ட சார்ட் இருக்குது. 2003 வந்து ₹7 லோவர் சைடு அண்ட் ஹையர் சைடில் வந்து சம்வேர் அரௌண்ட் ₹8.25. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு தெரியும் சம்வேர் இன் 2021 ஒரு உச்சம் வந்துச்சு. 2250. ₹7 ₹8 ₹2,750. 20 வருஷத்தில் சரியான க்ரோத்தில். ஸோ இதுதான் வந்து க்ரோத்துன்றோம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், எல்லாருமே வந்து ஒரு அடி வாங்கியிருக்கிறாங்க மார்க்கெட்டில். அது ரிலையன்ஸ் ஆகட்டும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆகட்டும், ஐசிஐசிஐ ஆகட்டும், இவங்க எல்லாமே அவங்களோட சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அடி வாங்கியிருக்கோம். பட் நீங்கள் இந்த இதில் எடுத்து பாருங்களேன், 2020 அந்த ரேஞ்சுக்கு போச்சு. அதே ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. ஒன்றும் பெரிய ஃபாலும் இல்லை, பெரிய இன்க்ரீஸும் ஆகலை. அதே மாதிரி டியூரிங் கோவிட் கூடயும் ஒரு பெரிய ஃபால்லாம் ஒன்றுமே இல்லை. இட் வாஸ் ஒன்லி அபவுட் 25-30% ஃபால் அண்ட் இம்மீடியட்டாக அவங்க வந்து ரிகவர் பண்ணிட்டாங்க. இப்போ எப்பயுமே வந்து இது மாதிரி இப்போ வந்து 2020 எந்த டைம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்வேர் அரௌண்ட் நவம்பர். ஸோ ஆல்மோஸ்ட் 3 வருஷமாக ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் பாட்டம் சைடில் வந்து அரௌண்ட் 1,700, அப் சைடில் வந்து அரௌண்ட் 2,000. இந்த ப்ரைஸ் ஜோன்லேயே, அந்த ₹300 ப்ரைஸ் ஜோன்லேயே வந்து கன்சாலிடேட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இப்போ பிரேக் அவுட் ஆச்சுன்னா எந்த லெவலுக்கு போகுன்றது யோசனை பண்ணி பாருங்கள். எப்பயுமே கன்சாலிடேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ டைட் ஆகுதோ அந்த அளவுக்கு வெடிக்கும். நீங்கள் பாம் கதை தான். ப்ரெஷர் குக்கரில் வச்சுற வெடிக்கிறதுக்கும் இல்லை அடுத்தது ஆட்டம் பாம்புக்கு வந்து பெரிய சுற்றி வந்து பயங்கர ஷீல்டிங் இருக்கும், அது வெடிக்கிறதுக்கும் வித்தியாசம். ஆட்டம் பாம்பு விடுங்க, மற்ற பாம்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்களேன். பட்டாசுலேயே எடுத்து பாருங்களேன், ஊசி பட்டாசில் சின்னதாக பேப்பர் இருக்கும், லக்ஷ்மி வெடியில் இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ஆட்டம் பாம்பில் வந்து இன்னும் கம்ப்ரெஸ்டாக இருக்கும், சுற்றி வந்து அந்த ஷீல்டு ஜாஸ்தியாக இருக்கும். இதே தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ப்ரைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கம்ப்ரெஸ் ஆகுதோ, எவ்வளோக்கு எவ்வளோ கன்சாலிடேட் ஆகுதோ அவ்வளோ பெரிய பிரேக் அவுட் ஆகும். ஸோ இது வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் இருந்துருக்கு. டெஃபினட்டாக அப்சைட் பிரேக் ஆச்சுன்னு சொன்னால் டவுன் சைட் பிரேக் மேபி ஒரு ஷார்ட் ஃபால் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகலாம், மேபி வரணுன்ற அவசியம் கிடையாது. பட் அப்சைட் பிரேக் ஆச்சுன்னு சொன்னால் பியூட்டிஃபுல் அப்சைட் டார்கெட்ஸ் நிறையா இருக்குது. அது பிரேக் அவுட் ஆகும்போதும் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மந்த்லி சார்ட் ஆஃப் நிஃப்டி. மந்த்லி சார்ட்டில் வந்து நான் 2 ட்ரெண்ட் லைன் நான் போட்டிருக்கேன். ஒன்று வந்து இந்த சம்வேர் அரௌண்ட் 2021 அக்டோபர் நவம்பரில் வந்து ஒரு உச்சம், சரியா? அந்த ஜோனில் வந்து நான் போட்டிருக்கேன் 18,000 அந்த ரேஞ்சுன்னு வச்சுங்களேன், 18,000 வச்சுங்க. இன்னொன்று வந்து சம்டைம் அரவுண்ட் போன வருஷம், அதாவது 22 டிசம்பரில் வந்து ஒரு உச்சம், ஒரு பிரேக் ஆச்சு, மறுபடி கீழே வந்துச்சு, மறுபடி இது வந்திருக்கு.
ஸோ இந்த 2 லெவலில் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் ஆகும்னு சொன்னால், ஸோ பேசிக்காக இதுதான் வந்து போய் மறுபடியும் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது அப்படியே மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது மொதல் ரகம். 2வது ரகம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் மேபி, சரியா, இப்போ இது வந்து போயிருக்கு, ஒரு புல் பேக் வந்து இது போயிருக்கு, 18,900 வரைக்கும் ஒரு புல் பேக் வரலாம். இல்லை வேர்ஸ் சினாரியோ 18,000 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது 2 தான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ப்ராபபிலிட்டிஸ். நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னால் இந்த 2 சினாரியோ ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். 18,000 வருமா சொல்ல முடியாது. பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொன்னால் நம்ம வீட்டில் எப்படி இருப்போம்? சந்தோஷமாகவா இருப்போம்? பட் இதே மாதிரி தான் யூரோப்பில் பிரச்சனை ஓடிட்டுருக்கு, யூஎஸில் பிரச்சனை ஓடிட்டுருக்கு, சைனாவில் பிரச்சனை வெடிக்கிற லெவலில் இருக்குது. அது வந்து அவங்களோட ஹவுசிங் ப்ராப்ளம் ஆகட்டும், இல்லை லோன் பேங்கிங் சிஸ்டம் ஆகட்டும், நிறைய இடத்துல வந்து பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. பொலிட்டிக்கல் சினாரியோ இன்னும் வெளியில் வரல, அவங்க உண்மையாக பேசுகிறது கிடையாது. ஸோ ஏதாச்சும் ஒரு பெருசாக இவெண்ட் வரும்போதும் டெஃபினட்டாக அதுக்கான பிரச்சனை நம்ம ஊர்லேயும் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் அடுத்த ஒரு 6 months பீரியடை நீங்கள் விட்டுருங்க. 6 monthsன்றது இந்தியாவிலையும் பிரச்சனை இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் வரும்போதும் நிச்சயமாக வந்து உங்களுக்கு தெரியும், சைனாக்காரன் சும்மா இருக்க மாட்டான். பொலிட்டிக்கலி ஹில் இன்டர்ஃபை, இன்டைரக்ட்லி ஃபைனான்ஸ் உள்ளே கொடுத்து நிறைய பிரச்சனைகள் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. 1. 2வது, வெஸ்டர்ன் வேர்ல்டில் நிறைய பேரை வந்து அடிக்கணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இன்டர்ஃபயரன்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது. இவங்களாம் ரொம்ப யோகியமானு கேட்டால் உலகத்தில் மற்ற டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கண்ட்ரீஸில் எப்படி இவங்களாம் இன்டர்ஃபை பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ டெஃபினட்டாக நம்ம ஊர்லேயும் இன்டர்ஃபை பண்ணுவாங்க, பண்ணாதெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து 2 சினாரியோ வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. இப்போ மண்டே அன்னைக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோன்றது நம்ம இந்த சார்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து 75 minutes ஆஃப் நிஃப்டி. ஸோ இதுதான் வந்து அன்றைக்கி நடந்த ஒரு இன்சிடென்ஸு. மார்க்கெட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து இந்த ஜோனில் தான் வந்து அக்யூமுலேட் ஆச்சு. 19,400 லெவலுக்கு நின்றுச்சு. அடுத்த ஒரு 5-10 minutes, அந்த 5-10 minutes 5-10ன்றது 1.5-2 மணி நேரம் நீங்கள் வச்சிங்களேன், அந்த லெவலை வந்து உடச்சி மேலே தூக்குச்சு. ஏன் தூக்குச்சுன்னு சொன்னால் 2 விஷயம். அந்த ஜோனில் வந்து நிறைய பேர் வந்து 19,400 கால் வந்து ரைட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து ப்ரீவியஸ் டேட்டாஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 19,400 500 கால்ஸ்லாம் வந்து ஹெவி ரைட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதே ஜோனில் தான் மறுபடியும் போய் கன்சாலிடேட் ஆகும்போதும் இங்கேருந்து கீழே வரத்துக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ரைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கு நேர்மாறாக அப்சைட் தூக்குனாங்க. எப்பயுமே ஷார்ட் கவரிங் வேணும்ல. ஸோ ஒரு நல்ல மீன் பிடிக்கிற ஆள் என்ன பண்ணுவாங்க, எங்கே நிறைய மீன் இருக்கோ அங்கே தானே வீசுவாங்க வலை. அதே தானே ஸ்டாக் மார்க்கெட்டும். 190 பேர் காசு விட்றாங்கனால் 10 பேர் தான் சம்பாதிக்க போகிறாங்க. அந்த 10 பேர் வால்யூம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் ட்ராப் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி அதான் நடந்துச்சு. ஷார்ட் கவரிங்க்கு வந்து மார்க்கெட் தூக்கி இருக்குது. இப்போ மண்டே அன்னைக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம், இதான் வந்து லெவல். அண்ட் இங்கே பாட்டமில் வந்து இதான் லெவல். இந்த 2 லெவலுக்கு நடுப்புற வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனம் இருக்காது. இந்த ஜோனில் வந்து உங்களுக்கு கன்சாலிடேஷன் ஆகுதுன்னு சொன்னால், பிரேக் அவுட் அப் சைடா இல்லை டவுன் சைடான்றது நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஆகி அதுக்கு மாதிரி தான் டவுன் சைட் பிரேக் ஆகும். சப்போஸ் மண்டே அன்னைக்கு இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொன்னால் ஒரு புல் பேக் கோசரம் வெயிட் பண்ணுங்கள். சம்வேர் அரௌண்ட் 19,550 லெவல் வரைக்கும் புல் பேக் வந்துட்டு மறுபடியும் அப் சைட் போகும். அந்த புல் பேக் வந்து பார்த்துங்க. அண்ட் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னு சொன்னால் 19,500 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் ஃபார் அப் சைடுக்கு. பட் டவுன் சைடுக்கு டெஃபினட்டாக வந்து 19,400 கீழே, இந்த லெவலுக்கு கீழே வந்து உங்களுக்கு எங்கேயாச்சும் வந்து பிரேக் ஆகுதுன்னு சொன்னால் 350 380 350 அந்த ஜோனில் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகுதுன்னு சொன்னால் ஒரு சின்ன வால்யூம் வந்து வாங்கிங்க. டவுன் சைடில் அந்த 19,240 230 லெவல் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது.
அந்த லெவலை உடைக்கும் போதும் ப்ராபப்ளி 19,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ரோக்ராம் இதோட நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அண்ட் பார்ட் 2 நம்ம இந்த ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணுறோம்.